சின்ன மருமகள் இன்னைக்கு ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். சின்ன தம்பி பார்த்தீங்கன்னா வண்டி பிரேக் டவுன் ஆனதுனால பார்த்தீங்கன்னா டயரை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சின்னம்மா, கொஞ்ச நேரத்தில் அதுவா சரி. காட்டுங்க சின்ன தம்பி. சின்ன தம்பி கையில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிளட் வருது. உடனே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகலாங்களா, அதெல்லாம் வேணாம் சின்னம்மா அப்படின்னு சொன்னி கையில் பார்த்தீங்கன்னா கர்ச்சிப்பில் கட்டிடுறாங்க. சின்ன காயம்தான், காலேஜில் விட்டுட்டு வந்து நான் பெரிய கிட்ட காட்டி ஏதாவது மருந்து போட்டுக்கிறேன் சின்னம்மா. நீங்கள் முதல்ல காலேஜுக்கு போங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற. நீ முதல்ல வீட்டுக்கு வா, நீ காலேஜே போவேன், நான் நீ ஹாஸ்பிட்டல் போகலான்னு அழைச்சி போகிறாங்க. சரியாயிடும், நீங்கள் வாங்க, நேரத்தில் அதுவா நின்றோம். நீங்கள் காரில் உட்காருங்க, நான் உங்களை காலேஜில் விட்டுட்டு வரேன். நீங்கள் முதல்ல வீட்டுக்கு வாங்க சின்ன தம்பி, வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படிலாம் சொல்லிட்டுறாங்க. காலேஜுக்கு போலியா? அதுக்குள்ள பஞ்சர் ஆயிடுச்சு, டயர் மாத்திரன்னு பண்ணி பட்டுருச்சு. வீட்டுக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த அபிராமி கிட்ட துளசி சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ரத்தமா கொட்டுது கிட்ட சொல்லி கட்டு போட்டுக்கலான்னு வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நீ வா சின்ன தம்பி, முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், கையில் பாரு பிளட் வந்துட்டு இருக்குங்கன்னா. இல்லைம்மா இது சின்ன காயம் தான் அப்படிங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, சின்ன போட்டாலே 2 நாளில் சரியாக போயிடும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். நீ ஏன் சின்ன தம்பி இப்படி இருக்க, டிரைவர் வர சொல்கிறேன், போயிட்டு வந்துடலாங்கண்ணா. இல்லைம்மா இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள போகிறாங்க. டிரைவர் வர சொல்கிறேன், ஆஸ்பத்திரிக்கு கையோட போயிட்டு வந்துடலாம். சின்ன தம்பி ஊசி போட்டு வந்துடலாம் அத்தை. இது ஐயா வந்த பிறகு ஐயாட்ட கேட்டுட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிராமின்னு சொல்கிறாங்க. அவன் தான் சின்ன காயம்னு சொல்கிறான்ல, அதுக்கப்புறம் அவர்கிட்டையும் கேட்டுப்போம். சரி கூட்டு போகலாம். ஒன்றுன்னு சொன்னீங்கல்ல. நம்ம துளசியும் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன தம்பிங்க மஞ்சபத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நீ வா சின்ன தம்பி, நம்ம மஞ்சபத்தை போட்டு விட்றாங்கிறாங்க. சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு இங்கே வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க. காயெல்லாம் இல்லை சின்னம்மா, உட்காருங்க, நான் மஞ்சள் பத்து போட்டு விடுறேன். சின்னம்மா சொன்னல. இல்லை அப்படியே விட்டோன்னா செப்டிக் ஆகிடும், உனக்கு சொன்னால் புரியாது, நீ வா நானே போட்டு விட்றேங்கிறாங்க. தானா ஆறிடும் சின்னம்மா. அப்படியெல்லாம் இருக்கிறது விட்டு வெந்நீர் வச்சு தொடச்சிட்டு இந்த மஞ்சள். அது அடுத்தபடி பார்த்தீங்கன்னா துளசியும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர் எடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பத்திலாம் போட்டுவிட்டு அந்த கட்டை கட்டி விட்றாங்க. ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட் எடு, நீ எந்த வேலையும் செய்யாத அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணிட்டு இருந்து போகிறாங்க. ஆகாம இருக்கும், வேலைலாம் எதுவும் செய்ய வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு வேலைக்காரையும் பார்த்தீங்கன்னா வேலை செய்யாமல் 2ஆம் நாள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன் அதுக்குள்ளே வந்தான்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயா வரலையாமா? அப்புறம் 2வது நாளே வந்துட்டேன். தம்பி தங்கச்சிங்களுக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி உன் தங்கச்சி தான் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ எதுக்கு வேலைக்கு வந்த அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. இது மாதிரி தாலி பிரித்து போட காசு இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, கல்யாண செலவு கையை மீறி போயிடுச்சுமா. 60,000 ரூபாய் காசு கொடுங்க. சரிங்கம்மா. நம்ம சூடாமணிக்கும் அம்மாவுக்கும் நம்ம ஏதாச்சும் காசு கேட்டால் 1000 ரூபா 500 ரூபா தராங்க. ஆனால் அந்த வேலைக்காரிக்கு 60,000 ரூபா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பாருமா, தாலி இந்தாம்மா. வச்சிக்கு நாளைக்கே தாலி பிரிச்சு கோக்க ஏற்பாடு பண்ணு. அதை ரஞ்சிதத்திட்டையும் பார்த்தீங்கன்னா நீ போயிட்டு முதல்ல தாலி பிரித்து போடுற வேலையை பாரு, அதுதான் முக்கியங்கிறாங்க. இது கேட்டுட்டு துளசிக்கு என்ன மாதிரி இருக்குது. வாங்கி குறைஞ்சிடும், உண்டான பணம் இருந்தால் போதும். வீட்டுக்காரங்க திருப்தி படுற மாதிரி செஞ்சிரு. துளசியும் உடனே நம்ம கழுத்தில் தாலி ஏறி 2 நாள் ஆகுது, நம்மளும் இது மாதிரி கோயிலுக்கு போயிட்டு தாலி பிரித்து போடலாமா என்ன இதுன்னு யோசிக்கிறாங்க. பக்கத்து ஊர் ராஜாங்கம் பொண்ணுக்கு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில்ல பூ வைக்கிறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் இல்லைம்மா. அதாவது அந்த வீட்டு வேலைக்காரிகளோட வயசான அம்மாட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம துளசி இதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு சந்தேகம் கேட்கணும், தெரியாத எத்தனையோ விஷயம் உங்க அனுபவத்துல தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு எப்படி? அந்த பாட்டிக்கும் இதெல்லாம் எதுக்கு இந்த பொண்ணு இப்போ திடீர்னு வந்து நம்மள்ட்ட கேட்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. எப்படி பண்ணணும் இதை பத்தி எல்லாம் கேட்குறிய? படிக்கிற பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியாம. அதாவது என் படிக்கிற பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, என் கூட படிக்கிற பொண்ணுக்கு, அதான் எப்படி தாலி பிரித்து போடுறது என்ன இதுன்னு கேட்கலான்னு வந்தாங்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா சூடாமணி அம்மா ஒடிஞ்சிருந்து கேட்குறாங்க. நடந்துருச்சு இருக்கேன் ஆகி 4-5 நாள்லயே தாலி பிரிச்சு கோத்துடணுமா? தாலி பிரிச்சு கோக்குறத பத்தி இவ எதுக்காக கேட்டுட்டு இருக்கா? இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பிரச்சனை உண்டாகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடாமணி அம்மாவும் யோசிக்கிறாங்க. இவளோ 5ஆம் நாளோ திருக்கி போட்டா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளைக்கு வெறுந்தாலியே போட்டு, அதாவது ரொம்ப நாளைக்கு இது மாதிரி கல்யாணம் ஆன பொண்ணுங்க வெறுந்தாலியை போட்டுக்கூடாது, பிரித்து போடுறது தான் நல்லது, இல்லைன்னா புருஷன் உயிருக்கு ஆபத்து அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. கூடாது, அது நல்லதில்லை, புரியாதுன்னு சொல்லுவாங்க.
இதெல்லாம் கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஐயோ சின்ன தம்பிக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம துளசியும் கோயிலுக்கு போயிட்டு பிரித்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. கயிறு அதுல முடிஞ்சுக்க ஒரு மஞ்சக்கிழங்கு என்னென்ன வாங்கிட்டு போயிட்டு இதுமாதிரி தாலி பிரித்து போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டிகிட்ட கேட்குறாங்க. அந்த பாட்டி என்னென்ன வாங்கிட்டு போகணும் என்னதுன்னு தெளிவாக சொல்கிறாங்க. சரிம்மா, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் வரேன். சரிம்மா. இதெல்லாம் சூடாமணியோட அம்மாவும் கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் சந்தேகமாக இருக்குது, எதுக்கு இதை இவ கேட்குறான்ட்டு. இவ இம்புட்டு விவரத்தை கேக்குறானா? ஏதோ தப்பா இருக்கே, என்னவா இருக்கும்? அப்போ சூடாமணி வந்து என்ன ஆச்சுமா என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கிட்ட அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ இங்க நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நாச்சிரத்தை எதுவும் பேசுனாங்களா? இருக்கால தாலி பிரிச்சு கோக்கறத பத்தி நம்ம ராணி உடனே பார்த்தீங்கன்னா சூடாமணிக்கு சந்தேகம் வந்து அவள் எதுக்காக அவங்கள்ட்ட கேட்கணும், அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா. கேட்டாளா? தாலியில சேர்க்கணும், எப்படி பண்ணணும்னு விவரத்தையும் கேட்கணும். இதை பற்றி நம்ம இந்த ராணியம்மாட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், யார் கேட்டால் என்னதுன்ட்டு வாங்கங்கிறாங்க. பா, இப்போ எனக்கும் தெரியலையே, ஆனால் இதில் ஏதோ இருக்குமா? ராணிமா, துளசி என்னமோ உங்ககிட்ட குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தா. கூட அதான் கூட படிக்கிற பொண்ணு இது மாதிரி கல்யாணம் பண்ணிச்சான், அதுக்கு எப்படி தாலி பிரித்து போகிறது என்னதுன்னு டீட்டெயில்ஸ் கேட்டாங்க அப்படின்னு இந்த பாட்டி சொல்கிறாங்க. பெருசா துப்பு கிடைச்சிருச்சுன்னு நானும் தான் ஆசையா இருந்தேன். சே வசமாக அந்த துளசி மாட்டோன்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டுக்காக கேட்ட வேலையை பண்ணி சொல்லிட்டு சப்புன்னு பிடிச்சன்னு சொல்லிட்டு போகிறாங்க. காசு பவளம் எல்லாம் சேர்த்து கட்டினா போல. இதோட இன்றைக்கி என்ன எபிசோட் முடியுது. துளசியும் பார்த்தீங்கன்னா நம்மளும் கோயிலுக்கு போயிட்டு அந்த பாட்டி சொல்ல மாதிரி எல்லாம் சேர்த்து கட்டிடலாம், ஆனால் அதெல்லாம் யார் போய் வாங்கிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பற்றி என்ன கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள்.